வில்லாலேந்து உதயமாகும் அந்த சார்கள் யார்? அந்த சார்கள்லாம் எவ்வளோ பேர் அரசியல்வாதிகள், எவ்வளோ பேர் அரசு அதிகாரிகள், எவ்வளோ பேர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள்? ஏன்னா பல்கலைக்கழகத்தை தானே இவர் பிரியாணி கடை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு பெண்களுடைய ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிரூபணமாயிட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி வர்றது கோல்டு அப்படின்னு வருது. கார் ஜீப்பு 3வது மாடி கட்டினது அதெல்லாம். கார் ஜீப்பெல்லாம் 16 லட்சம் தான் சார், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஞானசேகரன் சமாச்சாரத்தில் அவருடைய வீட்டில் நேர்மையாக எந்த கொம்பனாலும் தப்பிக்க முடியாத ஆட்சி, எந்த கொம்பனாலும் குற்றம் செய்தவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஆனால் அபிமானிகளாம் தப்பிக்கலாம், அது வேறு விஷயம். தம்பிகள் கண்டிப்பாக தப்பிக்கலாம், அது வேறு விஷயம். நீதிமன்றத்தினுடைய கண்களிலே கூட மண்ணை தூவி சில விஷயங்களெல்லாம் மறைக்கக்கூடிய கெப்பாசிட்டி, தகுதி, அந்த திறமை நமக்கு இருக்குது. அங்கே தான் நமக்கு டவுட் வருது. அதாவது ஏதோ ஒன்று சரியாக இல்லை. இது எனக்காக நான் பண்ணிக்கல, மற்றவங்களுக்காக நான் பண்ணுறேன். நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன். ஐ சப்ளையர், பொருள் சப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். அனுபவிக்கிறவங்க வேறு, அவங்க யார், அந்த ரிங் யாருங்கிறத ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். ஞானசேகரனுடைய வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தற்பொழுது சமர்ப்பிச்சிருக்காங்க. அது ரிலேட்டபிளான நியூஸ் இன்னும் சரியாக வரலனாலும் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா, ஞானசேகரன் இது வரைக்கும் 120 சவரன் கொள்ளையடிச்சிருக்கிறதாகவும், அதில் தான் அந்த தார் கார் வாங்கியிருக்கிறதாகவும், அவரோட வீடோட 3rd ஃப்ளோர் அந்த பணத்தில் தான் கட்டியிருக்கிறதாகவும் நிறைய தகவல்லாம் வந்திருக்கு. பட் இதில் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்தாலும் மெயின் வழக்கான அந்த வன்கொடுமை வழக்கு மறைக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. இதை முன்னாடி வச்சுட்டு அதை பின்புறத்தில் தள்ளுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? அப்சல்யூட்லி அதே தான் நானும் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். கண்டிப்பாக அதுதான் நடக்கிறது. இதுக்கு முன்னால் என்னாச்சு, அவர் அட்லீஸ்ட் 1 வீக் பேக் அந்த நியூஸ் வந்தது இல்லையா, வில்லா பிளாட்டுகளை தான் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம். வில்லா பிளாட்டில் போயிட்டு அங்கே டார்கெட்டாக இருக்கும். அங்கே இருக்கிற பெண்கள், அங்கே இருக்கிற அவங்களுடைய நகைகள் தான் எங்கள் டார்கெட்டுங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். நான் என்ன கேட்குறேன், இதை டெய்லி பேசிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய விடுறதுக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு தெரியலையே. ஏன் ஒட்டுமொத்தமாக இது இன் கேமரா, அதாவது மறைமுகமாக இது வாக்குமூலங்கள்லாம் வாங்கிக்கிட்டு விசாரணை நடத்திட்டு அதுக்கப்புறமா ஒரேடியாக போட்டு உடைக்கலாமே. இதை எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் தவணையில் கொடுக்குறீங்க? மாதிரி இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன், நாளைக்கு இந்த இன்ஃபர்மேஷன், நாளைக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருமா? இது என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. இவர் இப்போது அது அட்லீஸ்ட் லாஸ்ட் வீக் வந்த சமாச்சாரமாவது உங்களுக்கு இந்த இவருக்கு பெண்களுடைய ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிரூபணமாயிட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி வர்றது கோல்டு அப்படின்னு வருது. தார் ஜீப்பு 3வது மாடி கட்டினது அதெல்லாம். தார் ஜீப்பெல்லாம் 16 லட்சம் தான் சார், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ நகைகள் பிடிச்சாங்கன்னு தெரியல. 120 சவரன் அப்படின்னாங்க. 120 சவரன் சொன்னால் என்ன, ஒரு 70லேருந்து 80 லட்சத்துக்குள்ளே வரும், அவ்வளோதான். அவ்வளோதானா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஏன்னா எவ்வளோ நாளாக கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அது எல்லாமே வச்சுட்ருப்பாருன்னு சொல்ல முடியாது. நகைகள்லாம் சிலதெல்லாம் விற்று தான் அவர் 3வது மாடி கட்டியிருக்கிறா அப்படின்னா, 3வது மாடி கட்டுறதுக்கு என்ன ஒரு 15-20 லட்சமாக 20 லட்சம் ரூபா ஆயிருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆயிருக்காது. எல்லாத்தையும் சேர்த்தா கூட 1 கோடி ரூபா வரமாட்டேங்கிறது எனக்கு. அதனால் தார் ஜீப்போ ஒரு 16 லட்சம் ஆச்சு. பாக்கியெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, 30 லட்சத்துக்கு ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நான் படித்தேன். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஞானசேகரன் சமாச்சாரத்தில் அட் ஒன் கோ, அதாவது ஒரே ஸ்ட்ரெச்சில் கம்ப்ளீட்டாக விசாரணையை ஒரே சிட்டிங்கில் முடித்து அதுக்கப்புறமா அவர் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவருடைய வீட்டில் அன்றைக்கி இதெல்லாம் நடந்தது. அந்த சர்ச்செல்லாம் நடக்கும்போது, சோதனைகள் நடக்கும்போது பல்வேறு சமாச்சாரங்கள், ஆடியோ வீடியோ கேசட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சாங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் இந்நேரம் ப்ராபப்ளி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களுடைய தொடர்பு என்னென்ன இருந்தது, அவருடைய மொபைலெல்லாம் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதில் என்னென்ன தொடர்பு இருந்தது, யாரெல்லாம் அந்த சாரெல்லாம் நீங்கள் கேட்பீங்களே, எப்போ பார்த்தாலும் சார் யார் அப்படின்னு கேட்பீங்க. அந்த சார்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். குற்றப்பத்திரிக்கையிலையா? குற்றப்பத்திரிகையில் அது போட மாட்டாங்க. இப்போ குற்றப்பத்திரிகையில் அது அவ்வளோ சீக்கிரமாகலாம் வரும். அதுதான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷன்.
அதாவது அந்த சார் யார் அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த கோல்டு, ஜுவல்லரி, காரு, இந்த மாதிரி காரு, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் முன்னால் கொண்டு வரீங்க, வீடு இதெல்லாம் முன்னால் கொண்டு வரீங்களா அப்படிங்கிறது கூட ஒரு சந்தேகம் வருது. இது உண்மையிலேயே இது வந்து டைரெக்டாக, அதாவது கண் துடைப்பாக கூட இருக்கலாம். இல்லை நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு தானே அடக்க போகிறீங்க, நேர்மையாக எந்த கொம்பனாலும் தப்பிக்க முடியாத ஆட்சி, எந்த கொம்பனாலும் குற்றம் செய்தவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஆனால் அபிமானிகள்லாம் தப்பிக்கலாம், அது வேறு விஷயம். தம்பிகள் கண்டிப்பாக தப்பிக்கலாம், அது வேறு விஷயம். ஸோ இந்த அதாவது இவங்களை தப்பிக்க வைக்கிறதுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். அதாவது இந்த சார்களெல்லாம் தப்பிக்க வைக்கிறது. ஞானசேகரனை தப்பிக்க வைக்க முடியாது, ஆனால் மற்ற சார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம தப்பிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறதுல வந்து பயங்கரமான ஒரு திட்டம் பேக்ரவுண்டில் ஏதாவது சூழ்ச்சி நடக்குதா அப்படிங்கிறது கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது வந்து சரியான பாதையில் பயணிக்கிறதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அது குற்றப்பத்திரிக்கை வரைக்கும் வந்தாச்சு. அப்படி இல்லைங்க, என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய மேட்ரு சார், இது அவ்வளோ சீக்கிரமாகலாம் பண்ண முடியாது சார். அவங்ககிட்ட உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா, என்னென்ன அவங்க வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணிருக்காங்கன்னு அவங்க வீட்டிலேருந்து என்னென்ன எடுத்துருக்குறாங்க, அதில் என்னென்ன மேட்டர்லாம் வெளில வந்திருக்கு, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு என்ன சார் அவசியம் இருக்குது? அதாவது இன்றைக்கி 2 பேப்பர் படிச்சுட்டு இந்த பேப்பரில் ஆஹா இவருக்கு வந்து அது இருக்குது இது இருக்குது, அப்புறம் நாளைக்கு 2 பேப்பர் படிச்சுட்டு அது மேட்ரை சொல்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சார். இது சொல்கிறதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமோ, நாங்கள் வந்து ஞானசேகரன் விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். காவல்துறையை சொல்கிறேன், அந்த எஸ்ஐடியை சொல்கிறேன், நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு மக்கள் நம்பணுங்கிறதுனால இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் வருது. இதெல்லாம் தப்பு, பண்ணக்கூடாது. அது வந்து அட் ஒன் கோ அவங்க வந்து ஒட்டு மொத்தமாக முடிச்சிட்டா பரவாயில்ல. நம்ம இவர் ராகவேந்திர ராஜாராமா யாரோ ஒருத்தர் இருந்தார், ராகவேந்திர ரகுவா, அவர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு இருந்தார், வெளியில் அனுப்பணுமா இருந்துச்சு, அவர் வீட்டுக்கு அனுப்பணுமா இருந்துச்சு, அவர் அனுப்பிச்சாரா இல்லை தொடர்றாரா அதுவும் நம்மளுக்கு தெரியல. இதில் சைபர் கிரைம் ஆங்கிளில் வரையும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. சைபர் கிரைம்லாம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிட முடியாது. அதனுடைய அது நெட்வொர்க்கே இப்போ ரொம்ப பெருசாக இருக்கும், வேர்ல்டு ஓவர் நெட்வொர்க் இருக்கும். அதனால் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாது. நீங்கள் சும்மா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு கீழே ஒரு நகைகளை பிடிச்சி வச்சுட்டு ஆஹா அப்படின்ட்டு அதாவது பெருமைப்பட்டுக்கூடாது. காவல்துறை அதிகாரிகள் அந்த எஸ்ஐடி பெருமைப்பட்டுக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன இருந்தாலும் சரி, இந்த இதில் என்ன தான் நீங்கள் நீதிமன்றம் மேற்பார்வையில் இருந்தாலும் கூட நீதிமன்றத்தினுடைய கண்களிலே கூட மண்ணை தூவி சில விஷயங்களெல்லாம் மறைக்கக்கூடிய கெப்பாசிட்டி, தகுதி, அந்த திறமை நமக்கு இருக்குது. அங்கே தான் நமக்கு டவுட் வருது. அதாவது ஏதோ ஒன்று சரியாக இல்லை, நம்மளை பார்க்கும்போதே தெரியும், ஒரு மேட்டரை நம்ம அப்ரோச் பண்ணும்போதே தெரியும் ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி தோன்றது இல்லையா. அந்த இடிக்குதே அப்படிங்கிற அந்த சந்தேகம் எனக்கு ஞானசேகரன் விஷயத்தில் ரொம்பவே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் என்ன சார் அந்த சாரை பிடிக்கிறது கஷ்டம். இப்போ இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ சாருங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார். அப்போ அவ்வளோ பேர் இருக்காங்க சார். ஏன்னா அவருடைய அந்த பெண்களை வசியப்படுத்தும் ரிங் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அவர் ஒருத்தர் கிடையாது சார். நான் முதல்ல பதிவு பண்ணும்போது கூட சொன்னேன், இது எனக்காக நான் பண்ணிக்கல, மற்றவங்களுக்காக நான் பண்ணுறேன். நான் வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன். ஐ எம் வந்து ஏ சப்ளையர், பொருள் சப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். அனுபவிக்கிறவங்க வேறு, அவங்க யார், அந்த ரிங் யாருங்கிறத மொத்தமாக கண்டுபிடிச்சா தான் இந்த அடுத்த ஞானசேகரன் உதயமாக மாட்டார். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் ஞானசேகரன் நிறையா பேர் உதயமாகிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா பாலியல் குற்றச்சாட்டை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது இதெல்லாம் செகண்டரி திங்ஸ், இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ், இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் என்னென்னமோ வரும். அவர் வந்து பெண்களை கவருபவராக இருந்தாலும் கூட அவருக்கு இன்னும் சில கெட்ட பழக்கங்கள்லாம் கூட இருக்கலாம். அவர் வந்து ட்ரங்கர்டாக இருக்கலாம், அல்லது அவர் ஹோமோசெக்ஷுவலாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? நம்ம யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் அவங்க தான் பண்ணும்போது இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த மெயின் மேட்ரை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தானா இப்படி சொல்லுங்கள். அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாமா? மொத்தமாக யார் முதல்ல அந்த ஒரு சார் யார், அதுக்கப்புறமா இந்த வில்லா சார்கள் யார், வில்லாலேருந்து உதயமாகும்
அந்த சார்கள் யார், அந்த சார்கள்லாம் எவ்வளோ பேர் அரசியல்வாதிகள், எவ்வளோ பேர் அரசு அதிகாரிகள், எவ்வளோ பேர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா பல்கலைக்கழகத்தை தானே இவர் வந்து பிரியாணி கடை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் தெரியும். இந்த எஃப்ஐஆர் வந்து ஒரு பார்ஷியல் எஃப்ஐஆரா ஃபுல் எஃப்ஐஆரா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஏன்னா பிஎன்எஸ் சட்டப்படி உங்களுக்கு வந்து வித்தின் அ லிமிட்டும் உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவசர கதியில் அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களா? நோ ஆன்சர்ஸ். பேசும்போது உதயமாகுவது உதயமாகுவது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி பேசியிருந்தீங்கல்ல, அந்த உதயமாகிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு ஆள் இருக்காங்களா? எப்படி ஆள் இல்லைன்னு சொன்னா உதயம் நான் சொல்கிறதுக்கு அவசியமே கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ரிங்கு, அதாவது ஒரு வில்லா மாதிரி ஒரு ஏரியாக்களில் போயிட்டு ஒரு செல்வந்தர்களுடைய வீட்டில் போயிட்டு அவங்க அது பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொம்ப அதாவதுங்க இந்த 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 பாலியல் இந்த உடலுறவு சமாச்சாரத்துலலாம் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். அதாவது கஸ்டமர்ஸினுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சப்ளை பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு வந்து வில்ஸ் ஃப்ளேக் தான் வேணும், ஆனால் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து சார்மினார் தான் வேணும். சிகரெட்டை பற்றி சொல்கிறேன். எனக்கு வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு ஆர்டினரி சரக்கு இருந்தால் போகிறோம், ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து பிளாக் லேபிள் தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் வந்து சப்ளை பண்ணுறாரு. அதனால தான் அந்த வில்லா சமாச்சாரம் வெளியில் வருது. அப்போது நான் கேட்டதில் என்ன சார் தப்பு? எங்கேயோ இவங்கெல்லாம் உதயம் ஆகிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால தானே சார் ஞானசேகரன் அதை பண்ணுறாரு. ஞானசேகரனுக்கு பணம் வேணும், 3 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, 3 ஃப்ளோர் கட்டணும், அவருக்கு தார் ஜீப் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து அந்த ஹை ப்ரொஃபைல் லேடிஸ் எல்லாம் கவர் பண்ண முடியும். ஓகே, சப்ளையர் ஞானசேகர், எஸ். டிமாண்டர் யார்? அது டிமாண்ட் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அந்த டிமாண்டை தான் நான் அதை சாருன்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் தான் பதில் சொல்லணும். அந்த சார் யார், அது ஃபோன் பண்ணின சார் யார் முதல்ல. அதுக்கப்புறமா இந்த வில்லா பிளாட்டு மூலமாக உதித்த இந்த வில்லா பிளாட்டில் போயிட்டு அவர் வந்து இந்த அந்த உயர்மட்ட பெண்களை கவர்கிறார் அல்லவா, அவர்களெல்லாம் யாருக்கு சப்ளை பண்ணுறாங்க, எவ்வளவு ஒரு கமிஷன் வாங்கிக்கிறாரு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விகள். இந்த கேள்விகள்லாம் எஃப்ஐஆர் மூலமாக வராது, பார்ஷியல் எஃப்ஐஆர் மூலமாக வராது, மூட்டி தட்டினா தான் வரும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் என்ன பண்ணிட்டோம், அவருக்கு வலிப்பு வந்துருச்சு. பேசும் திறமையை இழந்து விட்டால் நாம் என்ன பண்ண முடியும்? இப்போ ஓவராலாக பார்க்கும்போது நடக்கிறது எதுவுமே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இல்லை அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக இது வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமே இல்லை, திசை திருப்புற விஷயம்தான். மெயின் மேட்ரை சப்ரஸ் பண்ணிவிட்டு இந்த மேட்ரை மேலே தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப தேங்க்யூ.